காரணம், இந்த தர்மபுரி சட்டமன்ற தொகுதி மக்கள் நல்ல ஒரு உறுப்பினரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். தருமபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்காக இது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மட்டுமல்ல, அனைத்து மக்களின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார். எனக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா என்னடா, நானும் என்னை நீங்க தேர்வு செய்தீர்கள். 2014 எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலம் எல்லாத்தையும் மீறி என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்வு செய்தீர்கள் 5 ஆண்டு காலம். அப்போ எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தோம், எதிர்த்து கொண்டு வந்தோம். அதன் பிறகு என் மேல கொஞ்சம் நம்பிக்கை போயிடுச்சு. 19 வெற்றி பெற முடியல. யதார்த்தமா நம்ம பேசுவோம். 24 நல்ல ஒரு வேட்பாளரை உங்களுக்கு நாங்கள் தந்தோம். இதே முனைவர் சௌமியா அன்புமணி தான். சுத்தி வந்தாங்க, எல்லாருடைய மனதை கவர்ந்தார்கள். நிச்சயமாக நான் இந்த மாவட்டத்தை நான் முன்னேற்றுவேன் என்று சபதம் எடுத்து வாக்குகள் சேகரித்தார்கள். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. நல்ல ஒரு வேட்பாளரை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்று மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. என்னோட அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். சரி, இவர்களை விட ஒரு நல்ல வேட்பாளர் தேர்வு செய்தால் எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். பரவாயில்ல, சரிப்பா, இவங்களோட நல்ல வேட்பாளர். ஆனா நல்ல, அதை பத்தி நான் பேச வேண்டாம். ஆனால் அதே வேளையில் இந்த முறை தருமபுரி தொகுதி மக்கள் நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றிகளை பற்றிருக்கின்றோம். இந்த நன்றியை எப்படி தெரிவிப்போம்? உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய கனவு, அவருடைய லட்சியம். உங்கள் முன்னேற்றம் என்றால் என்ன? இந்த ஒட்டுமொத்த மாவட்டம் முன்னேற வேண்டும். கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் உலக அளவிலே மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அத்துணை பெண்களும் எங்கள் மனதில் இருந்ததை சௌமியா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார், எங்களின் குரலாக சட்டமன்றத்திலே அவர் ஒலித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த உணர்வோடு, நான் நேரடியாக நான் பார்க்கிறேன். அவங்க போறது இடம் இல்லை, நானும் பல பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். எங்க போனாலும் மேடம் சூப்பரா பேசுறாங்க, மேடம் சூப்பரா பேசுறாங்க.